வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வகை தமிழர் சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான். இந்த ஊறுகாய் போடுறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னு வச்சிங்களேன், உடல் எடையை குறைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அமிலம் கொழுப்புகளை நல்லா கரைக்க செய்யும். அதனால் உடலை பக்குவமாக வச்சுக்கணுன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் தாராளமாக குடிக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, வாயு தொல்லை இருக்கிறவங்க இந்த எலுமிச்சம்பழம் சாப்பிட்ற நல்ல வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து குடித்தாலும் இந்த மாதிரி வாயு தொல்லையில் ஏற்படாது. இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது தொற்று நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்கும். முக்கியமாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. இப்படிப்பட்ட எலுமிச்சம்பழத்தை எப்படி ஊறுகாய் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக வாகை தமிழர் சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்ருக்கோம். சரி, வாங்க எப்படி ஊறுகாய் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதல்ல அந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா 4 பீஸ்களாக கூட கட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய விருப்பத்திற்கேற்ப சின்ன சின்ன பீஸ்களாக இருக்கும்போது ஊறுகாயினுடைய அளவும் எப்படி இருக்குன்னா சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் எல்லாமே உடலுக்கு நிறைய சத்துக்களை தரக்கூடியதுங்க. முக்கியமாக சொல்லணுன்னா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் நிறைய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல் நல்ல மண் சட்டி எடுத்துக்கலாம். இல்லை பீங்கான் சட்டி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. அதில் இந்த கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழம் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2 கைப்பிடி அளவு உப்பு போடுறோம். இது ஒரு 20 எலுமிச்சம்பழத்துக்கு போடுறவங்களுக்கு ஒரு அதிகபட்சமாக 20 எலுமிச்சம்பழத்துக்கு உங்கள் கையில் 2 கைப்பிடி போடலாம். அதற்கு மேலே போட வேண்டாம். ஸோ போட்டு நல்லா நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை குலுக்கி விடணும். இந்த மாதிரி வீடியோவில் இருக்க மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டுட்டு நல்லா இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெய்லி அந்த எலுமிச்சம்பழத்தை காலையிலையும் சாயந்தரமும் எடுத்து ஒரு 2 டைம் குலுக்கி விடுங்க. இது போல் அந்த எலுமிச்சம்பழமும் உப்பும் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி ஊறிடும். முக்கியமாக சொல்லணுன்னா அதில் நல்லா என்ன இருக்குன்னா தண்ணி விடும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு எலுமிச்சம்பழம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதாவது கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணால் ஒரு 4 நாட்கள் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இதை தாளித்து விடணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு என்ன கடுகு மட்டும் சேர்த்துங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்துணும் அவசியம் கிடையாது. கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கங்க. நல்லா வாசமாக இருக்கும். பச்சை கருவேப்பிலை தான் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி அந்த ஊறி இருக்கு இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த தண்ணி எல்லாமே அதோட சேர்த்து உள்ளே கலந்துருங்க. கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க. அதுக்கிடையில் ஒரு கைப்பிடி அளவு நான் என்ன பண்ணேன், வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 20 இதுக்கு 20 வரமிளகாய் கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. இது நல்லா அரை விடுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிருங்க. அப்போ தான் நல்லா அரைவிடும். ஏன்னா உப்பு நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டு பார்த்து அரைச்சிங்க. நிறைய தண்ணி விட வேண்டாம். இல்லை அப்படின்னு நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு அப்படின்னா நல்லாவே அரைவிட்டுரும். அதை அரைக்கிறதுக்காக தான் உப்பு கொஞ்சம் சேர்த்துறது. ஏன்னா ஏற்கனவே அதில் உப்பு சேர்த்துருக்கோம் லெமனில், அதனால் பார்த்து சேர்த்துங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துங்க. அதுக்கப்புறம் சிறிது நேரம் கழிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்பப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. கிளறி விட்டு அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த மிளகாய் பொடி, அதையும் சேர்த்து நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட வேண்டியதான். அதில் கொஞ்சமாக நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, ரொம்ப கம்மியாக. அதாவது சொல்ல போனால் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி அதில் இருக்கக்கூடியது மட்டும் கழுவி அப்படியே ஊற்றிடுங்க. இது நல்லா வேக ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வேக ஆரம்பிக்கும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக விட்டுக்கிட்டே இருங்க. இது அப்பப்போ கிளறி மட்டும் விடுங்க. இப்போ அந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கிளறி விடுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிட்டு இந்த அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்து பவுடராக அரைச்சி அதை இது கூட சேர்த்துருக்கேன் நான். இப்போ பாருங்கள், வெந்தயத்தையும் கம்மியாக தான் சேர்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய சேர்த்தா கசப்பு தன்மை வந்துடும். அதை மேலேயே கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் தான் விடணும் நீங்கள். அதே மாதிரி மேலே ஊற்றுறதுக்கும் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். ஏற்கனவே வரமிளகாய் அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி கலரை விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிடம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா திரிஞ்சு அப்படியே வெளியில் வரும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த எலுமிச்சம்பழம் வெந்திருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெந்ததை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க, ஊறுகாய் ரெடியான மாதிரி தான். இப்போ பாருங்கள், இதை அப்படியே ஒரு சூட்டில் எடுத்து போட வேணாம், அப்படியே நீங்கள் விட்டுருங்க. நல்லா ஒரு நைட்டு செஞ்சிங்க அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக ஊற விடுங்க. இல்லைன்னா காலையில் செஞ்சால் ஈவினிங் வரல நல்லா ஊற விட்டுருங்க. அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் அந்த இது எல்லாமே நல்லா ஊறிட்டுருக்கும். மறுபடியும் கடைசியாக கொஞ்சமாக ஒரு
2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா நீங்கள் வந்து என்னதுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சுவையான எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வந்து தயார் பண்ணியாச்சு. இது நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப எளிதில் வந்து தயார் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலி நைட் செஞ்சுட்டு காலையில் எடுத்து ஸ்டோர் பண்ணேன். இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷமே ஆனால் கூட உங்களுக்கு வந்து கெட்டு போகாதுங்க. கடைகளில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டிலேயே நீங்கள் தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுவையாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.